மஞ்சரி சொல்லுங்க, யார் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்னதான் சார் நினைக்கிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை நடந்த பிக் பாஸ் ஷோல ராயன் வீட்டை விட்டு வெளியேறினாரு. அடுத்ததா இன்னைக்கு நடக்கிற பிக் பாஸ் ஷோல மஞ்சுரி வீட்டை விட்டு வெளியே போகலாம். வைல்டு கார்டுல என்ட்ரியான ராணுவம் மஞ்சுரியா இருந்தாலும் ராணுவ விட மஞ்சுரி சூப்பராகவே விளையாடினாங்க. ஆரம்பத்துல மஞ்சுரிக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமா இருந்துச்சு. மஞ்சுரி பொய் சொல்றாங்க, மஞ்சுரி மாத்தி மாத்தி பேசுறாங்க, மஞ்சுரி ரொம்ப கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் நடந்த டாஸ்க்ல மஞ்சுரியோட பங்களிப்பு ரொம்பவே சூப்பரா இருந்ததுனால நெகட்டிவ் ரிவ்யூ பாசிட்டிவ் ரிவ்யூவா மாற ஆரம்பிச்சது. மஞ்சுரி எல்லா டாஸ்க்லயுமே ரொம்பவே நல்லாவே விளையாடினாங்க. ஆனா கடைசி 2 வாரமா முத்துக்குமரனுக்கு எதிரா மஞ்சுரி சில நேரம் பேசவும் செஞ்சாங்க. விஜய் சேதுபதி இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒவ்வொருத்தரும் மத்தவங்களோட பேர் தான் சொன்னாங்க. ஆனா மஞ்சுரி எழுந்து நின்னு தான் வெளியேறக்கூடாது அப்படிங்கிறதா சொன்னாங்க. போன் டாஸ்க்ல மஞ்சுரி ராயனோட முடிய கலர் அடிக்கிறதுக்கு ராயனுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஏற்கனவே டாப் பொசிஷன்ல ராயனை செலக்ட் பண்றதுதான் மிகப்பெரிய தப்பு. கண் அடிக்கிறதுக்கு ஆரம்பத்துல ராயன் அந்த டாஸ்க் ஒத்துக்கிட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு டஃப்பான டாஸ்க். முடிய கலர் அடிக்கிறதுனால அது பெர்மனண்டா கலர் மாறிடும் அப்படிங்கிறதுனால எனக்கு தனக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டாங்க. மஞ்சுரியும் வேற வழி இல்லாம 2 பாயிண்ட்ஸ் ராயனுக்கு கொடுத்துட்டு 1 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. அதனால மஞ்சுரி ராயன் கிட்ட அடுத்த போன் டாஸ்க் உனக்கு கிடைச்சதுன்னா அந்த டாஸ்கை நீ கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா ராயன் அந்த டாஸ்கை பொறுத்து தான் உங்களால பண்ண முடியுமா இல்லையான்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்பதான் மஞ்சுரி தான் தப்பு பண்ணிட்டோம்னு கூட நினைச்சாங்க. சப்போஸ் மஞ்சுரி ராயன் கிட்ட அந்த டாஸ்க குடுக்காம வேற யார்கிட்டயாவது குடுத்திருந்தா கூட, மஞ்சுரி ஒரு டாப் பொசிஷன்ல அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்திருந்திருப்பாங்க. இது ஒரு காரணமா இருந்தாலும், முக்கியமா முத்துக்குமரன பத்தி மஞ்சுரி புறம் பேசினதால கூட மக்களோட ஓட்டு எண்ணிக்கை கம்மியா இருந்திருக்கலாம்.